நீங்க ஒரு எம்ப்ளாயியா இருந்தாலோ இல்ல ஒரு எம்ப்ளாயரா இருந்து ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருந்தாலோ மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர்ல இருந்து பெனால்டிஸ் வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கேன். குறிப்பா நீங்க ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கீங்க, இல்ல ஒரு ஷாப்போ இல்ல கம்பெனியோ இல்ல ஒரு ஆஃபீஸோ வச்சிருக்கீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய முக்கியமான மெஷர்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும். அதுல ஃபர்ஸ்ட் உங்களுடைய எம்ப்ளாயிஸஸ்க்கான டைம் ஷீட்ஸ், உங்க எம்ப்ளாயிஸஸ் எப்போ வேலைக்கு வராங்க எப்போ வேலைக்கு போறாங்க அப்படிங்கிற அந்த டைம் ஷீட்ஸை நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். அந்த லிஸ்ட்டையும் நீங்க எப்பவுமே அத்தாரிட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வச்சிருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஒர்க் ஃபெசிலிட்டி ஏரியால எந்த ஒரு எம்ப்ளாயும் உங்களுடைய நிறுவனத்துடைய ஒர்க் பர்மிட் இல்லாத நிலையில கண்டிப்பா நீங்க ஜாபுக்கு பிளேஸ் பண்ணக்கூடாது. அப்படி பிளேஸ் பண்ணீங்கன்னா அதுக்கான பெனால்டிஸும் ஹெவியா இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்ல அந்த எம்ப்ளாய்க்குமே அந்த பெனால்டிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எம்ஓஹெச்ஆர்இ தொடர்ந்து இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் அதிகமாக எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க உங்களுடைய ஒர்க் ஃபெசிலிட்டி எதுவாக இருந்தாலும் அதுல இந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ பெனால்டிஸ்ல இருந்து நீங்க சேஃபா இருந்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர்ல இருந்து எந்த ப்ராப்ளமும் வராம உங்களுடைய கம்பெனியை ப்ராப்பராக ரன் பண்ணணும்னா ஸ்மார்ட் பிரதர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க.